மக்கள் ஒரு கிளியர் மேண்டேட் கொடுக்கல. அதாவது மக்களுடைய தீர்ப்புங்கிறது எப்போதுமே வந்திருக்காரு, புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். அதை என்ன சொல்கிறது, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுமா, வாய்க்கு கிட்டுமாங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை இவ்வளோ நாள் சந்தித்ததை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம். ஒரு பக்கம் டிஎம்கேங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸு, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸு. இப்போ பார்க்கும்போது அவங்க ஒரு 108 தொகுதியை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காம கடந்த சில நாட்களாக, கடந்த திங்கட்கிழமையிலேருந்து அவங்க படுத்தின பாட்டை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். என்ன பாடுபட்டாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 இடதுசாரி கட்சிகளும் வந்தது. கடைசியாக இன்னும் 2 சீட்டு பாக்கி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக 2 நாள் பயங்கர ஆலோசனைகள்லாம் நடத்தி கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறோம், எந்த நேரத்துலையும் நம்ம அடுத்தவர்களை நம்பி இறங்க முடியாது. அப்போ அடுத்தவர்களை நம்பி இறங்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, இது எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சுட்டு இதுக்கான அனுபவத்தை கிட்டத்தட்ட விஜய்க்கு நல்லா கிடைச்சிருக்கும். சுதந்திரம் அடைந்த காலத்துலேருந்து 1952லேருந்து காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கப்புறம் பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகம், அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், முதல்ல தமிழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகம்னு ஒரு பேர் வந்தாலே அவங்க அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிட்டத்தட்ட உடைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகும் நம்ம பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு மக்களோட பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்தும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாததுனால இவர்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இன்னும் நமக்கு இருக்குது. இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அவங்க நெருக்கடி கொடுக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கிட்டத்தட்ட அவங்கள ஒட்டி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு ஷைன் பண்ணுறாங்க, அடுத்து வரக்கூடிய காலங்களில் அவங்க எப்படி தன்னை வளர்த்துக்க போகிறாங்க, மக்களோட நம்பிக்கையை பெற போகிறாங்க, எலெக்ஷனில் நம்பிக்கையை பெற்றுடாங்க, ஆட்சி எப்பொழுதில் ஆட்சி நிர்வாகத்தில் அவங்க எந்த அளவுக்கு மக்களோட நம்பிக்கையை பெற போகிறாங்க, நல்லாட்சி கொடுக்க போகிறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி முதல்வர் பதவி கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறதுக்கு விஜய்க்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு.